நடிகை சமந்தா நாக சைதன்யா விவகாரத்திற்கு காரணம் நாகார்ஜுனாவின் கீழ்த்தரமான செயல்தான். தெலுங்கானா முன்னாள் அமைச்சர் கேடிஆர் கூட படுக்கைக்கு செல்ல சம்மதிக்காததால்தான் தன்னோட மருமகளை விவாகரத்து பண்ண செய்தார் என்று காங்கிரஸ் அமைச்சர் கொண்டா சுரேகா சொன்னதுதான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் மொத்த தெலுங்கு நடிகர்களும் சமந்தாவிற்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கிறார்கள். நடிகர் நானி, ஜூனியர் என்டிஆர், நடிகர் வெங்கடேஷ், நடிகர் சிரஞ்சீவி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் அமைச்சர் கொண்டா சுரேகா பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள். தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த காங்கிரஸ் அமைச்சரவையில் கொண்டா சுரேகா என்பவர் வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இவர் நடிகை சமந்தாவோட விவகாரத்து பற்றி பேசியிருக்கும் விஷயங்கள்தான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஹைதராபாத்தில் இருக்கும் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பில்டிங்கை இடிக்கக்கூடாதுன்னா சமந்தாவை தன்னுடைய படுக்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேடிஆர் நாகார்ஜுனாவிடம் சொல்லி இருக்கிறார். உடனே நாகார்ஜுனா தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சமந்தாவை படுக்கைக்கு போகும்படி நாகார்ஜுனா சொல்லியிருக்கிறார். இதற்கு சமந்தா மறுப்பு தெரிவித்ததால் தான் விவாகரத்து பண்ணி இருக்காங்க. ஆக மொத்தத்தில் சமந்தாவோட வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணமே கேடிஆர் தான்னு கொண்டா சுரேகா சொல்லி இருக்கிறார். இந்த நிலையில் நடிகர் நாகார்ஜுனா இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர் திருமதி கொண்டா சுரேகா அவர்களின் கருத்துக்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கும் சினிமா நடிகர்களின் வாழ்க்கையை உங்களோட எதிரிகளை விமர்சிப்பதற்காக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள். தயவு செய்து மற்றவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பெண்ணாக பொறுப்பு உள்ள பதவியில் இருக்கும் நீங்கள் எங்கள் குடும்பத்திற்கு எதிராக சொல்லியிருக்கும் கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானது மற்றும் தவறானது. உடனடியாக நீங்கள் சொன்ன கருத்துக்களை வாபஸ் வாங்க வேண்டும் என்று நடிகர் நாகார்ஜுனா கடுமையான கண்டனங்களை தெரிவித்து இருக்கிறார். இந்த நிலையில் சற்று முன் அமைச்சர் கொண்டா சுரேகா தான் பேசியது தவறுதான். தன்னோட அரசியல் எதிரியை விமர்சனம் செய்வதற்கு சமந்தாவின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசி இருக்கக்கூடாது என்று சொல்லி வருத்தம் தெரிவித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.